மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரியலூரில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே சிறப்பாக அற்புதமாக மருத்துவமனையை கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே வருடத்தில் சட்டக்கல்லூரிகள், அதிமுக ஆட்சி இருக்கும் போது 7 சட்டக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, 3 நாளைக்கு முந்தி திருவாரூர்ல பேசுறார் திரு ஸ்டாலின். என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர். ஆகையால் தான் இந்த 10 ஆண்டு அதிமுக 2011 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம். நீ சொல்லு பார்க்கலாம், நீ ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்ல. 1-2 திறந்துட்டு திமுக ஆட்சியில நிறைய நிறைவேற்றப்பட்டது என்று பொய்யான தகவல். ஒரு மருத்துவக் கல்லூரி உன்னால கொண்டாட முடிஞ்சுதா? முடியாது. அதுக்கு திறமை வேணும், திறமை வேண்டும். திறமை இருக்குதா? ஸ்டாலின் இல்ல. அவர் பொம்மை முதலமைச்சர், அப்படியே கீ கொடுத்துட்டா சக்கு சக்கு சக்கு. வேற என்ன பண்ண போறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஜீவன் தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா என்ற சக்தி படைத்த தாய் கட்சி கட்டி காத்தாங்க. அப்படி அதிமுக ஆட்சி பொன்விழா கண்ட கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய தொழில் அத்தனை பேரும் ஏற்ற பெற்றார்கள். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த அது தமிழ்நாடு தான். அது தமிழ்நாடு வருவதற்கு காரணமாக அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு பேசுறீங்களே, எங்க பார்த்தாலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் நீங்களா கொண்டாந்து திட்டத்தை அதிமுக கொண்டாந்தது, செயல்படுத்தியது. ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன். வேற என்ன செஞ்ச? நாங்க கட்ட மெடிக்கல் காலேஜ் நீங்க திறந்துகிட்டு இருக்கிறீங்க, நான் கட்ட சட்டக்கல்லூரிய நீங்க திறக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பணி. வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமை. இன்னைக்கு அதிமுகவை பாரதிய ஜனதா விழுகிரும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்த அதிமுகவை உன்னால உடைக்கவும் முடியல, முடக்கவும் முடியல. சில எட்டப்பர்கள் திமுகவோட சேர்ந்து அதிமுகவை உடைக்க பார்த்தாங்க, அதுவும் நிறைவேற்ற முடியல. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது இதே திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ முதலமைச்சர், நான் முதலமைச்சர் இருக்கும் போது என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க? சட்டம் இயற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசத்தை திமுக கட்சியில் தான் பார்க்கணும். சட்டமன்றத்தில் நடுநிலையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டு அந்த
புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர். நீங்க எங்களை பத்தி பேசலாமா? பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. உடனே ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.